அண்ணா ஒரு சிகரெட் ஒன்று கொடுங்களேன். இந்தாங்க தம்பி. என்னடா இவன் சிகரெட்டை கையில வச்சிருக்கான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சிகரெட் ஹராம் கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு திரியிறாங்க. ஆனா இது பச்சையான ஹராம். இஸ்லாத்துல போதை தரக்கூடிய விஷயம் எல்லாமே ஹராம் தான். அது சிறிய விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. நிறைய பேர் இந்த விஷயத்த மக்ரூ, வெறுக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இது அல்லாஹ்வோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ இல்ல மார்க்க அறிஞர்களோ யாருமே இது ஹலால்னு சொன்னதே கிடையாது. ஆனா மக்கள் இது ஹராம் இல்ல அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்திக்கிட்டு திரியிறாங்க. சிகரெட் ஹராம் கிடையாது அப்படின்னு நியாயப்படுத்துறாங்க தெரியுமா? அவங்கள்ட்ட நான் 2 கேள்வி கேட்கிறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. சிகரெட்டை நீங்க பிஸ்மில்லா சொல்லி நீங்க பிடிப்பீங்களா? 2வது, உங்களுடைய குடும்பத்தினர் இந்த சிகரெட்டை பிடிச்சா நீங்க ஏத்துக்கொள்வீங்களா? ஏத்துக்கொள்ள மாட்டீங்கல்ல. ஹராம்னா ஹராம் தான். உலகமே சேர்ந்து அது ஹலால்னு சொன்னாலும், ஹலால்னா ஹலால் தான். உலகமே சேர்ந்து அதை ஹராம்னு சொன்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க நியாயப்படுத்தாதீங்க. பாவம்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அல்லாஹ் கிட்ட தௌபா கேளுங்க. இந்த விஷயத்த இன்னையோட விட்டுருங்க. சோ இந்த விஷயம் ஹராம் கிடையாதுரா அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சிகரெட் பிடிப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை தனிப்பட்ட முறையில் அனுப்பி இது பச்சையான ஹராம்டா அப்படின்னு எடுத்து சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.